செல்ஸ் எல்லாம் வந்து அதோட ஆப்பிளோட இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு அனுப்புது. ஸோ அதுதான் அந்த புரோட்டீன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து மெலனின் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ எதனால் அப்படின்றது தெரியுதா? அதோட ஆப்பிளோட இம்யூன் சிஸ்டம் வந்து மீதி இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் உருவாக்குறது தான் அந்த புரோட்டீன் லேயர். ஓகே ஸோ ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு. ஏன் வந்து ப்ரௌன் ஆகுது, எதனால் ஆகுது அப்படின்றத பார்த்தாச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிறத வந்து நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சாப்பிடலாம். பட் அப்படியே சாப்பிடாதீங்க. ஏன்னா வெளியில் ஒரு ஒன் டே வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும். அதை அப்படியே சாப்பிடாதீங்க. சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் மேபி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாம். பட் அந்த லேயர், அந்த குறிப்பிட்ட அந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்பிளோட அந்த ஒரு டேஸ்ட் வந்து இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு கூட மேலே அந்த ஒரு லேயரை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதே இந்த ஆக்சிடேஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீயாக இருக்கட்டும், இல்லை காஃபியாக இருக்கட்டும், இல்லை சாக்லேட்டாக இருக்கட்டும், சரி இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. பட் ஆப்பிள் வந்து டேஸ்ட்டாக இல்லை. அப்போ தான் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு